Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி மேக்ஸில் டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ், சில கொஸ்டின்ஸில் 3 கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரின்றது நிறைய பேர் நினைப்பீங்க ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு. ஏன்னா அதில் வந்து ஃபுல்லாக ஆக்சுவலாக ஃபார்முலாஸ் தான். நம்ம நல்லா மனப்பாடம் பண்ண வேண்டியது மெயினாக ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டோன்னா நம்ம எப்படியாவது சால்வ் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாஸை நல்லா மனப்பாடம் பண்ணணும். அந்த ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக அந்த கான்செப்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ரிக்னாமெட்ரிக்கில் பேசிக்காக நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோன்னா நமக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரிக், ஸோ அந்த பேர்லேயே தெரியுது, இந்த ட்ரைன்னு ஒரு வேர்டு வருதுல்ல. ஸோ அந்த ட்ரிக்னாமெட்ரிக்னா என்னன்னா, ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸை ரிலேட் பண்ணுறது தான் இந்த ட்ரிக்னோமெட்ரின்னு சொல்லுவோம். மெட்ரிக்னா மெட்ரிக்ஸ், அதாவது சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி வர சைட்ஸு ஆங்கிள்ஸ் அதை பற்றி படிக்கிறது தான் என்னது ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லுவாங்க. சைடுன்னு நம்ம நார்மலாக சென்டிமீட்டர், மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே. இந்த ஆங்கிள்ஸ்னால் என்னென்னா, நார்மலாக 2 விதமாக மெஷர் பண்ணுவாங்க ஆங்கிள்ஸை. ஒன்று வந்து டிகிரியில் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ரேடியன்ஸ்னு ஒரு இது சொல்லுவாங்க. சரியா, இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை 1 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, டிகிரி கொடுத்துட்டு ரேடியன்ஸாக கண்டுபிடிக்க கேட்பாங்க. டிகிரி டு ரேடியன்ஸ் கன்வர்ஷன் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ரேடியன்ஸ் கொடுத்துட்டு டிகிரி கன்வர்ஷன் கேட்பாங்க. அதாவது இப்போ எப்படி கேட்கலான்னா, 180 டிகிரின்றது எவ்வளவு ரேடியன்ஸ், அல்லது ஒரு 1 ரேடியன் ஈக்குவல் டு எவ்வளவு, இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டிகிரிலேருந்து ரேடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா π/180 கொண்டு இன்டூ பண்ணணும். புரியுதா? ஸோ ரேடியன்ஸ்லேருந்து டிகிரி கண்டுபிடிக்கணும்னா 180/π கொண்டு இன்டூ பண்ணணும். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ டிகிரி கன்வெர்ட் பண்ணும்போது 180 மேலே இருக்கணும், ரேடியன் கன்வெர்ட் பண்ணும்போது 180 கீழே இருக்கணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 180 டிகிரியை வந்து நீங்கள் ரேடியனாக மாற்றணும்னா 180 இன்டூ π/180 பண்ணால் உங்களுக்கு π ரேடியன்ஸ். ஓகேவா? பையோட வேல்யூ வந்து 3.14 அல்லது 22/7 வருவோம்ல, எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது வந்து கேட்க ஒருவேளை சான்ஸ் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சில் கேட்கல, ஆனால் இது கேட்க சான்ஸ் இருக்குது. அப்போ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக்குள்ளே இப்போ தான் மெயினாக போகிறோம். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்னு ஒரு 3 பேசிக் டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதோட கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரிக்னாமெட்ரின்னா என்ன சொன்னேன், ட்ரையாங்கிளை பற்றி பேஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை ஏன் மார்க் பண்ணிக்கிறேன், பின்னு மார்க் பண்ணிக்கிறேன், சின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லைன் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பித்தோகரஸ் தியரத்தில் சொல்லியிருக்கோம்ல, இதுதான் என்னது, ஹைபாட்டினியூஸ். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்பெண்டிகுலர். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு தெரியும். பித்தகரஸ் தியரம் படி ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ் பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர், பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர். ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரியும். இதுவும் நிறைய இடத்துல அப்ளை ஆகும் இங்கே, அதனால உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் 3 ரேஷியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டா. நல்லா பார்த்துக்கோங்க, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டா. இந்த சைன் தீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். சைன் தீட்டான்றது நம்ம இந்த ட்ரையாங்கிளில் ஃபார்ம் ஆகிற எனி ஆங்கிள். ஓகே, இதில் நான் இந்த தீட்டா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நான் ஆங்கிளாக எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு சைன் தீட்டா கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும் அப்படின்னா, சைன் தீட்டா இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சைன் தீட்டான்னு என்னது, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ இந்த தீட்டாக்கு நீங்கள் சைன் தீட்டா எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு எது, சைன் இதுக்கு அப்படி ஆப்போசிட்ல இருக்குது இது தானே. ஸோ ஆப்போசிட் சைடு இருந்து என்னது இங்கே பிசி டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் என்னது ஏசி. ஓகேவா? அப்போ சைன் தீட்டானா என்னது, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அதே மாதிரி காஸ் தீட்டா, காஸ் தீட்டானா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ்.
அட்ஜசன்ட் சைடுனா இப்போ இது டீட்டாவா, டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த சைடு, டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது இது சைடு, இது ஹைபாட்னியூஸ் நமக்கு தெரியும், அப்போ இது எடுக்கக்கூடாது. ஸோ டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைடு, பக்கத்தில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன வரும், ஏபி பை ஏசி. ஓகேவா. டேன் டீட்டானா என்னன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் உங்களோட பேசிக் ரொம்ப பேசிக். இதை படியும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டேன் டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 ஆங்கிள், சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா. ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சைன்னா ஆப்போசிட், காசுனா அட்ஜசன்ட், அதை மட்டும் நீங்கள் குழப்பிடக்கூடாது. காசுனா ஆப்போசிட்னும் சைன்னா அட்ஜசன்ட்னும் குழப்பிடக்கூடாது. ஸோ இதில் தான் நீங்கள் குழப்புவீங்க. ஸோ சைன் டீட்டான்னு என்னது ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ், காஸ் டீட்டான்னு என்னது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியூஸ், டேன் டீட்டான்னு என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இதுதான் பேசிக்கான 3 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். புரிஞ்சுதா. ஸோ இந்த பேசிக்லேருந்து டிரைவ் பண்ணி உங்களுக்கு 3 விதம் வரும். எப்படின்னா கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டா, காட் டீட்டா. ஸோ இந்த கொசிக்கன்னா என்னன்னா ஆப்போசிட்டாக வரும். இந்த சீன்றது காஸ்ல தானே ஸ்டார்ட் ஆகுது, அப்போ உங்களுக்கு சைனாக வரும். ஸோ கொசிக்கன் டீட்டானா என்னன்னா 1 பை சைன் டீட்டா, சீக்கன் டீட்டானா என்னன்னா 1 பை காஸ் டீட்டா, டேன் டீட்டா காட் டீட்டானா என்னன்னா 1 பை டேன் டீட்டா. புரிஞ்சுதா. ஸோ கொசிக்கன், சீக்கன், காட்டுன்றது இந்த 3 ரேஷியோல தான் வந்தது. ஸோ இப்போ கொசிக்கன் டீட்டானா உங்களுக்கு என்ன வரும், 1 பை சைன் டீட்டா நான் சொல்லிட்டேன். சைன் டீட்டா என்னது உங்களுக்கு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். அப்போ கொசிக்கன் டீட்டானா என்ன வரும், அப்படியே திருப்பி வரும், ஹைபாட்டினியூஸ் பை ஆப்போசிட் சைடு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் சீக்கன் டீட்டாக்கும் காட் டீட்டாக்கும் வரும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சைன் டீட்டானா என்னது, காஸ் டீட்டானா என்ன, டேன் டீட்டானா என்னது. சைன் டீட்டானா என்னது ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ், அதே மாதிரி காஸ் டீட்டானா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியூஸ், டேன் டீட்டானா என்னது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அதுக்கப்புறம் கொசிகன் டீட்டானா என்ன, சீக்கன் டீட்டானா என்ன, காட் டீட்டா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்ஸ். இதில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கொசிகன் டீட்டானா என்னது, சைன் டீட்டாக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் 1 பை சைன் டீட்டா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா காசுனா சைன் வரும், சீக்கண்ட்னா காசு வரும். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. காட் டீட்டானா என்னது 1 பை டேன் டீட்டா. இந்த டேன் டீட்டாக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. டேன் டீட்டானா என்னன்னா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. டேன் டீட்டானா என்னது சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. அதானே உங்களுக்கு இங்கே வருது பாருங்களேன். சைன் டீட்டானா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ், காஸ் டீட்டானா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். அப்போ டேன் டீட்டானா என்னன்னு சொன்னேன், சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா உங்களுக்கு ஹைபாட்டினியூஸ் கேன்சல் ஆயிரும், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுன்னு வரும். ஸோ டேன் டீட்டானா என்னது சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. அப்போ நீங்கள் காட் டீட்டானா என்ன எழுதலாம், காட் டீட்டான்றது என்னது டேன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல். அப்போ இதுக்கு என்ன வரும், காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. ஸோ இது எல்லாமே உங்களோட பேசிக். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது எல்லாமே பேசிக். இதெல்லாம் நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சாதான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பண்ண முடியும். ஓகேவா. இதுதான் வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கோட ரேஷியோஸ். ஸோ இதை ரிலேட் பண்ணி எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது இப்போ நம்ம எக்ஸாம் நடந்துட்டு இருக்குல்ல, 2020 இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, அதோட ஒரு கொஸ்டின் ஆகும். இது 28 டிசம்பர் 2020 கேட்ட கொஸ்டின். சைன் டீட்டா கொடுத்துருக்காங்க, காஸ் டீட்டா கொடுத்துருக்காங்க, இது கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்படி சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வந்து அதை கம்மி பண்ணலாம், அதாவது ஒரு டிஜிட்டு அதாவது ஒரு டேர்முக்கு கொண்டு வரலாம் கண்டு பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைன் டீட்டாவும் காஸ் டீட்டாவும் கொடுத்துருக்காங்க, ஆனால் கொஸ்டினில் டேன் டீட்டான் இருக்கு. அப்போ டேனுக்கும் சைனுக்கும் காசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி உடனே மைண்டில் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ அப்போ எப்படி கேன்சல் பண்ண முடியும் அப்படி நீங்கள் பார்க்கணும். புரியுதா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 + tan theta divided by 1 - tan theta கேட்டிருக்காங்க. கரெக்டா. இப்படி கேட்டிருக்காங்க. இங்கே சைன் டீட்டா கொடுத்துருக்காங்க, காஸ் டீட்டா கொடுத்துருக்காங்க. டேன் டீட்டானா என்ன தெரியும், டேன் டீட்டானா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. இப்போ சொல்லி தந்தேன்னா உங்களுக்கு சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. சைன் டீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3/4 டிவைடட் பை 5/4. கரெக்டா. அப்போ 3/4 இந்த இது மேலே போச்சுன்னா 4/5. அப்போ கேன்சல் ஆனால் என்ன வரும் உங்களுக்கு 3/5. ஸோ tan theta எவ்வளோ வந்துச்சு 3/5. அப்போ டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, 1 + 3/5 டிவைடட் பை 1 - 3/5. ஸோ மேலே எல்சிஎம் 5 எடுத்தோன்னா 5 + 3 என்ன வரும் 8 வரும். டிவைடட் பை இங்கே கீழே எல்சிஎம் 5 எடுத்தோன்னா 5 - 3 என்ன வரும் 2 வரும். ஸோ 8/5 இந்த மேலே போனால் 5/2 வரும். ஸோ 5 கேன்சல் ஆகும். இது எவ்வளோ 4. ஸோ ஆன்சர் என்னது 4.
பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்முக்கு கொண்டு வரணும். அப்படி ஒரு டேர்ம் கொண்டு வரணும்னா நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு எப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் இதை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த சைன் டேன் டீட்டாவை சைன் டீட்டா பை காஸ் டீட்டா அதில் போட்டுட்டு அதுக்கு ஒரு எல்சிஎம் எடுத்துட்டு திரும்ப கேன்சல் பண்ணிவிட்டு இந்த சைன் டீட்டாவோட வேல்யூ காஸ் டீட்டா வேல்யூடையும் அப்ளை பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அப்படியும் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆனால் நமக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும், அவ்வளோதான். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் மாடல். செகண்ட் டைப் பாருங்க, இதுவும் 28th December 2020 கேட்ட கொஸ்டின் தான். அதே மாதிரி சைனே கொடுத்துருக்காங்க, காசே கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, 1 + tan A டிவைடட் பை 1 + cot A என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், சைனே பை காசே வந்து சைனே பை காஸ் பை தான் உங்களுக்கு tan ஏன்னு தெரியும். ஸோ ரெண்டே டிவைட் பண்ணி அப்படியும் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாம், இதை ஒரு டைப்பில் எப்படி பண்ணணும்னா உங்களுக்கு tan A இதில் என்ன தெரியும், sin A by cos A. அப்போ 4/5 டிவைடட் பை 3/5 வருமா? ஸோ இந்த 5 கேன்சல் ஆகி உங்களுக்கு என்னது tan A வந்து 4/3ன்னு வரும். கரெக்டாக? tan A 4/3னா cot A எவ்வளவு உங்களுக்கு 3/4. கரெக்டா? ஸோ tan Aக்கு நீங்கள் 4/3ன்னு போட்டுட்டு cot Aக்கு இதை அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணலான்னா 1 + tan A அப்படியே வச்சிருங்க, டிவைடட் பை 1 + cot A என்ன எழுதலாம், 1/tan A என்ன எழுதலாமா? எழுதலாம். ஸோ 1 + tan A மேலே இருக்கட்டும், இதுக்கு எல்சிஎம் எடுங்க, இதுக்கு எல்சிஎம் எடுத்து tan A எல்சிஎம் மேலே என்ன வரும், tan A + 1ன்னு வருமா? ஸோ இந்த tan A மேலே போனால் இது கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆன்சர் வரும், tan A வரும். tan A எவ்வளவு இங்கே நமக்கு 4/3. ஸோ 4/3 தான் என்னது உங்களோட ஆன்சர். ஸோ ஓகேவா? ஸோ இப்படி பண்ணாலும் வரும், இல்லைனா இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து அப்ளை பண்ணாலும் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த கேட்டிருக்கதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறதுக்கு கூட மேட்ச் பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி கொண்டு வரணும். அப்படி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் எல்லாம் மைண்டில் வரணும். சைன் என்ன காசு, tan என்ன சைன் A பை காசு, காட் என்னது 1/tan A, இல்லைனா காஸ் A பை சைன் A. இப்படி 2 ஃபார்முலா இருக்கா, நமக்கு எதை யூஸ் பண்ணணுமோ அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் இந்த பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாம் ரிமைண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் 28th December 2020 ஒரு ஷிஃப்டில் கேட்ட கொஸ்டின். இதை பாருங்களேன், காஸ் டீட்டா ஈக்குவல் டு 3/5 கொடுத்துட்டான், tan டீட்டா கேட்டிருக்கான். ஸோ இதில் நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். tan டீட்டானா உங்களுக்கு என்ன தெரியும், சைன் டீட்டா பை காஸ் டீட்டா தெரியும். காஸ் டீட்டா கொடுத்துருக்கான், சைன் டீட்டா கொடுக்கல. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பேசிக் ஐடியாவை கொண்டு வரணும். காஸ் டீட்டானா பேசிக் ஐடியா என்ன, காஸ் டீட்டானா என்னது நான் உங்களுக்கு சொன்னேன், அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். கரெக்டா? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். இது என்ன கொடுத்துருக்கான், 3/5ன்னு கொடுத்துருக்கான். கரெக்டா? ஸோ கேட்டிருக்கிறது என்னது, tan டீட்டா. tan டீட்டானா என்னது, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. கரெக்டா? tan டீட்டானா அதானே, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இதில் அட்ஜசன்ட் சைடு நமக்கு 3ன்னு அங்கே தெரியும். கரெக்டா? ஆனால் ஆப்போசிட் சைடு தெரியாது. அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் காஸ் டீட்டான்றது தான் உங்களுக்கு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். இப்போ இது டீட்டாவாக இருந்துச்சுன்னா அட்ஜசன்ட் சைடு இதுதான். அப்போ இதுதான் 3 கொடுத்துருக்கான், இது 5 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இந்த ஆப்போசிட் சைடு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். பித்தாகரஸ் தியரப்படி என்னது, திஸ் ஸ்கொயர் ப்ளஸ் திஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ இது கண்டுபிடிக்கணும்னா ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் மைனஸ் மற்ற சைடு ஸ்கொயர், இதில் ஒரு ரூட் வரும். அப்படி தானே? ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது இப்போ ஏபிசின்னு வச்சுக்கோங்களேன், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். அதானே? அப்போ ஏசிசி ஈக்குவல் டு இந்த பக்கம் ரூட் போமா. ஸோ ரூட் ஈக்குவல் டு 25 மைனஸ் 9. அப்போ என்ன வரும், ரூட் 16 என்ன வரும், 4. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு என்னது 4. அப்போ tan டீட்டாவோட வேல்யூ என்னது 4/3. ஸோ இது வந்து செகண்ட் டைப். இந்த மாதிரி டைப் கேட்பாங்க. ஸோ ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, இன்னொன்று கண்டுபிடிக்க கேட்பாங்க. அப்போ நீங்கள் பித்தாகரஸில் அந்த ஆப்போசிட் சைடோ அட்ஜசன்ட் சைடோ ஹைபாட்னியூஸ் எது கொடுத்துருக்கானோ அதை போட்டுட்டு இன்னும் ஏதோ ஒரு சைடு இருக்காது, அதை வந்து இந்த பித்தாகரஸ் இந்த தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்களோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இது ஒரு டைப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது வந்து 4th April 2016 கேட்ட கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்கான், கொசிகன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம எங்கேயா நான் சொன்ன மாதிரி கொஸ்டினை பார்த்த உடனே எப்படியாவது கேன்சல் பண்ணி ஒரு டேர்மாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். கொசிகன்னா என்னன்னு படிச்சிருக்கோம், கொசிகன்னா 1/sin. அப்போ கொசிகன் ஸ்கொயர் ஏன்னா என்னது 1/sin ஸ்கொயர் ஏ. கரெக்டா? இன்டு காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏ, காட் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாமா?
ஓகேவா? அப்போ காட் ஸ்கொயர் ஏ தான் என்னது ஆன்சர். காஸ் பை சைன் வந்து காட்டு. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ பை சைன் ஸ்கொயர் ஏவை என்னது காட் ஸ்கொயர் ஏன்னு எழுதுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தா எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டேர்ம் கொண்டு வரதுன்னு யோசிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்தீங்களோ இது. ஓகேவா? நம்ம இப்போ நான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பார்த்தோம்ல, அதில் இருந்து உங்களுக்கு இந்த 4 டைப், இந்த மாதிரி இதில் இந்த 4 டைப்பில் ஏதாவது ஒரு டைப் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் 3 ஃபார்முலா இருக்குது. 3 ஐடென்டிட்டி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 3 ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி என்னென்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. சைன் ஸ்கொயர் டீட்டாவில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை சைன் ஸ்கொயர் 45 டிகிரியாக இருக்கலாம், 30 டிகிரியாக இருக்கலாம், 60 டிகிரியாக இருக்கலாம், எனி டிகிரி. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா என்னது 1. செகண்ட் ஐடென்டிட்டி என்னென்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இந்த வந்து நம்ம சில இடத்துல என்ன கேட்பாங்கன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்னன்னு கேட்பான். ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டான்னு என்ன பண்ணுவீங்க, இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா இந்த பக்கம் போனால் என்ன வரும், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இப்படியும் மனப்பாடம் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஒரு ஐடென்டிட்டியை மனப்பாடம் பண்ணி அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? தேர்ட் ஐடென்டிட்டி என்னென்னா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். சீக்கன் ஸ்கொயர் டீட்டானா என்ன வரும், 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் டீட்டா. அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான். கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா. ஸோ நீங்கள் இப்படியும் படிச்சு வைக்கலாம், அப்படி இல்லை இப்படி படிச்சு வைக்காங்க. எது உங்களுக்கு ஈஸியோ அப்படி படிங்க. ஆனால் அந்த 3 ஐடென்டிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1, சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1, கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 3 ஐடென்டிட்டி பேஸ் பண்ணியும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது வந்து 11th April 2016 கேட்டிருக்காங்க. sin x ஈக்குவல் டு 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 கேட்டிருக்காங்களா? ஸோ இது என்னது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. நம்ம இப்போ தான் பார்த்தோம் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா 1ன்னு பார்த்தோம். ஸோ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 என்ன வரும், tan ஸ்கொயர் டீட்டா. கரெக்டா? இந்த ஃபார்முலாலேருந்து வருதா, சீக்கன் ஸ்கொயர் டீட்டா 1 இந்த பக்கம் வருது, இந்த tan ஸ்கொயர் டீட்டா இந்த பக்கம் போகுது. ஸோ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது tan ஸ்கொயர் டீட்டா. ஸோ இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும், tan ஸ்கொயர் டீட்டா கண்டுபிடிக்கணும். ஓகே, tan ஸ்கொயர் இங்கே எக்ஸ்ன்னு இருக்கனால நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். tan ஸ்கொயர் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான், sin எக்ஸ் தான் கொடுத்துருக்கான். tan எக்ஸ்னா என்ன நமக்கு, sin எக்ஸ் பை காஸ் எக்ஸ். கரெக்டா? ஸோ sin எக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கான். sin x equal to 4/5 கொடுத்துருக்கான். கரெக்டா? sin x நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். அப்போ ஆப்போசிட் சைடு 4, ஹைபாட்டினியூஸ் 5. ஸோ ஒரு ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹைபாட்டினியூஸ் 5ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் சைடுனா என்ன வரும், ஆப்போசிட்னா இந்த ரெண்டில் ஏதோ ஒரு சைடு வரும். ஓகே, ஸோ 4ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு நமக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், √5² மைனஸ் 4². ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், 25 மைனஸ் இது என்னது 16 வரும். அப்போது √9 வரும் ஈக்குவல் டு என்ன வரும், 3 வரும். அப்போ இன்னொரு சைடு என்னது 3, அதுதான் உங்களோட அட்ஜசன்ட் சைடு. அப்போ காஸ் எக்ஸ் எழுதலாமா, காஸ் எக்ஸ்னா என்னது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் சைடு என்னது 3, ஹைபாட்னியூஸ் என்னது 5. ஓகேவா? ஸோ sin எக்ஸ் உங்களுக்கு 4/5 கிடச்சிட்டு, காஸ் எக்ஸ் எவ்வளவு 3/5 கிடச்சிட்டு. அப்போ என்ன பண்ணலாம், sin x by cos x கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ sin x by cos x கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும், sin x வந்து 4/5 வருது, cos x வந்து 3/5. அது இந்த மேலே போச்சுன்னா 5/3 வருமா? ஸோ அப்போ என்ன வரும், கேன்சல் பண்ணிங்கன்னா 4/3 வரும். ஸோ 4/3ன்றது என்னது உங்களோட tan x. நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம், tan ஸ்கொயர் எக்ஸ். அப்போ tan ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும், 16/9. ஸோ இதான் என்னது ஆன்சர். பார்த்தீங்களா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சுனா தான் அடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது tan ஸ்கொயர் எக்ஸ். இது எதுலேருந்து வந்துச்சு, சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சுல, அந்த ஐடென்டிட்டிலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்து. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட். இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 1 + tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு மட்டும் தெரியணும்.
ஸோ சைனை பொறுத்த வரைக்கும் சைன் காசு பொறுத்த வரைக்கும் தான் சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வரும். மற்றபடி சீக்கன் டேன் அப்புறம் கொசிக்கன் காட்டில் மைனஸ் வரும். ஓகேவா, இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுறக்கூடாது, மைனஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம இந்த செஷனில் ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ அதோட பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். அதுலேருந்து எப்படி எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்கன்னு பார்த்தோம். அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் 3 ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம். அதுலேருந்து எப்படி ப்ராப்ளம் கேட்பாங்கன்னு பார்த்தோம். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.